இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு வாங்கிட்டு வந்த மஷ்ரூம்ல 2 பாக்கெட் மீதி இருந்ததா, அது கரெக்டா ஒரு நாள் தான் இருந்து எக்ஸ்பைரி டேட்டுக்கு. சரி ஓகே அதுல ஏதாவது செஞ்சிடலான்னு காலையில இருந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கடைசி வெங்காய தக்காளி போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். எப்படியும் என்ன பண்ணாலும் கண்டிப்பா வெங்காய தக்காளி போட்டு தானே ஆகணும். அதனால வெங்காய தக்காளியை கட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி ஒரு ஐடியா வரும், அதுக்கேத்த மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயமும் தக்காளி கட் பண்ணிட்டேன். அது வரைக்கும் தோணல. சரி ஓகே ட்ரையா கிரேவி மாதிரி பண்ணிடலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். தயிர் சாதம் மாதிரி வச்சு சாப்பிடலான்னு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சனோ தெரியல, ரசம் வச்சுட்டு இந்த பெப்பர் மஷ்ரூம் செய்வாங்களா அந்த மாதிரி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் மாறிடுச்சு. பெருசா ஒண்ணும் கிடையாது. வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு மஷ்ரூமை வதக்கிட்டு லாஸ்டா பெப்பர் போட்டு இறக்குனா பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை, அவ்வளவுதான். தயிர் சாம்பார்னு எல்லாத்து கூட வச்சு சாப்பிடறதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு டைம் இந்த ரசம் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, எப்பப்பா என்ன ஒரு டேஸ்ட். எல்லாம் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது, ஆஹா இந்த மஷ்ரூம் கிடைக்காம நம்ம எங்கெங்க அலைஞ்சோம் இந்த ரோட் சைட் காளான் செய்யறதுக்கு, இன்னைக்கு கை மேல மஷ்ரூம் இருந்து செய்யாம விட்டுட்டோமே. எப்படித்தானோ தெரியல. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும் போது ட்ரை பண்ணிக்க வேண்டியதா. நாளைக்கு மினி விலாக்ல பார்க்கலாம். பை.